எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி மார்ச் 14 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸு, ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனுக்கு உண்டான ஸ்டேட்டஸு, சிஆர்ஓ அகாமடேஷன் காலி ரூம் பற்றிய விவரங்கள், இன்றைய தகவல் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக திருமலையில் நடக்கக்கூடிய கருட சேவை பற்றி இன்றைய தகவலாக பார்க்கலாம். திருமாலையின் வாகனமாக கருதப்படுபவர் கருட பகவான். இவர் பட்சிகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். பறவைகளில் அதிவேகமாக பறக்கக்கூடியது கருடன். அதனால திருமால் தன்னுடைய வாகனமாக கருடனை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு கூட நிறைய பெருமாள் கோயிலில் கருடருக்கு சிறப்பூட்டும் வகையிலாக கருடாழ்வார் சன்னதி இருக்குது. கர்நாடக சங்கீதத்தில் கருடனை போற்றும் வகையில் கருடத்வனி என்ற ராகம் அமைஞ்சிருக்கு. இத்தகைய பல சிறப்புகளை பெற்ற கருடனுக்கு மேலும் சிறப்பு கொடுப்பது திருமலையில் நடக்கும் கருட சேவை. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த கருட சேவை நடக்குது. இன்னைக்கு பௌர்ணமி என்பதால இன்னைக்கு இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கருட சேவை நடக்கும் அப்படின்ட்டு டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேரில் வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு வசதியாக எஸ்சிபிசி சேனல்ல இதை ஒளிபரப்புறாங்க. அதே போல இந்த கருடனுக்கு மற்றொரு பெருமை கொடுக்கும் படி ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் கொடி ஏற்றம் நடைபெறும். அந்த கொடியேற்றத்தில் இருக்கக்கூடிய கொடியில் கருடனுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த படம் பொறிக்கப்பட்ட கொடியைத்தான் துவஜ ஆரோகணம் என்ற நிகழ்வு மூலம் கொடியேற்றுறாங்க. அதே போல பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 5வது நாள் மாலை நடைபெறும் கருட் சேவை ஆனது மிகவும் பிரசித்தி பெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த கருட சேவையை அன்னைக்கு பார்க்குறாங்க. அதனால இன்னைக்கு இந்த கருட சேவை நிகழ்வு நடைபெறுவதால திருமலையில் நீங்கள் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை கட்டாயம் பாருங்க, அல்லது எஸ்சிபிசி டிவியில் பார்த்து மகிழுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால பெருமாளுக்கு இன்னைக்கு பூராபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேக நிகழ்ச்சி நடக்கும். அது முடிந்த பிறகு மேல் சாத்து வஸ்திர நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். அதனால இன்னைக்கு சுப்பிரபாத சேவை முடிஞ்சு இந்த பூஜைகள்லாம் நடந்து விஐபி பிரேக் தரிசனம் முடிஞ்சு பொதுமக்களுக்கு 9 மணிக்கு மேலே தான் இன்னைக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. திருப்பதிக்கு எந்த ஒரு டிக்கெட் புக்கிங்கும் இல்லாமல் நேரடியாக சர்வ தரிசனம் போகிறவங்களுக்கு சீக்கிரம் தரிசனம் கொடுப்பதற்காக எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனில் உங்களுக்கு உண்டான தரிசனத்திற்கான தேதி மற்றும் டைமை ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி, எனவே அந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்கிற நேரம் மற்றும் தேதியில் போய் நீங்கள் எளிதில் தரிசனம் செய்யறதுக்காக இந்த டோக்கன் அறிமுகப்படுத்தப்பட்டது. எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிபிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல இரவு 9 மணிக்கு மேலே அடுத்த நாளைக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கன்கள் கொடுத்து முடித்த பிறகு அதற்கு அடுத்த நாட்களுக்கு அதிகாலையில் 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் கொடுக்குறாங்க. இது பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் அன்று சுவாமிக்கு நடைபெறக்கூடிய வெவ்வேறு விதமான பூஜை மற்றும் நிகழ்ச்சிகளை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு பிற்பகல் 1 மணியிலிருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான 16,500 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இரவு 11 மணி 30 நிமிஷத்துக்கு கொடுத்த அப்டேட் படி 7,617 டோக்கன்கள் விநியோகத்தில் உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதிகாலையில் 6 மணிக்கு டிடிடி கொடுத்த அப்டேட் படி இன்றைக்கு உண்டான டோக்கன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் மறுநாளைக்கு, அதாவது 15ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதிகாலையில் 6 மணிக்கு 4,767 டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 7,000 முதல் 8,000 டோக்கன்கள் அதிகமாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 8:30 மணிக்கு எல்லா டோக்கனும் தீர்ந்து போயிடுச்சு. எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு டிடிடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க.
அதனால் இன்னைக்கு உண்டான எஸ்எஸ்டி கவுண்டர் வந்து 3 இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய சில சந்தேகங்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டிருந்தாங்க. அதன்படி ஒவ்வொருவரும் லைனில் நின்று தான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும். அதாவது நீங்கள் 4 பேர் போயிருந்தீங்கன்னா 4 பேரும் லைனில் நின்று அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அல்லது ஆதார் கார்டு பிளாஸ்டிக் கார்டை காமிச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக க்யூவில் நின்று உங்களோட புகைப்படம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டோக்கன் கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைகள் 12 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு வந்து டோக்கன் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட்டு வந்து வச்சிருக்கணும். அடுத்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். சில பேருக்கு வந்து திருமலைக்கு நடந்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது ஸ்ரீவாரிமெட்டு அப்படிங்கிற இடம் திருப்பதியிலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் பஸ்ஸு, ஜீப்பு, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு, டிடிடி கொடுக்கக்கூடிய இலவச பஸ்ஸு மூலமாக அதிகாலையில் போய் சேரலாம். தினமும் 6 மணிக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த மலைப்பாதையானது மொத்தம் 2.1 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 2388 படிக்கட்டுகள் உள்ளது. சாதாரணமாக நடந்து செல்பவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்குள்ள இந்த மலைப்பாதையில் ஏறி நீங்கள் திருமலைக்கு சென்று அடையலாம். இங்கே தினமும் அதிகாலையில் 6 மணிக்கு 3000 டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அது போல் இன்னைக்கு அதிகாலையிலையும் 3000 டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு தரிசனம் பண்ணக்கூடிய ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன். மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு உண்டான வெவ்வேறு ஸ்லாட்டுக்கு உண்டான 3000 டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா இன்றைக்கே வந்து உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினீங்கன்னா மறுநாளைக்கு மதியத்துக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு தரிசனம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நடைபாதை வழியாக நீங்கள் போகும்போது இன்றைக்கே தரிசனம் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நடைபாதையில் நடந்து போகணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு லக்கேஜ் சென்டர் இருக்குது. அந்த லக்கேஜ் சென்டரில் உங்களோட லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நடந்து போயிட்டு மேலே போய் கலெக்ஷன் சென்டர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் உங்களோட லக்கேஜை திரும்பி வாங்கிக்கலாம். நடைபாதையில் போது நடுவில் ஒரு ஸ்கேன் சென்டர் வரும். அந்த ஸ்கேன் சென்டரில் மறக்காமல் உங்களோட டோக்கனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இல்லாட்டியும் உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. அடுத்தது சிஆர்ஓ ரூம் ஸ்டேட்டஸு. திருமலையில் நீங்கள் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது. இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. சிஆர்ஓவில் தினமும் அதிகாலை 5 மணிக்கு இந்த ஆஃபீஸு ஓப்பன் பண்ணுறாங்க. முதல் நாள் இரவு காலியாக இருக்கக்கூடிய ரூம் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக 50 ரூபா 100 ரூபாய்க்கான ரூம்கள் தான் வந்து அதிக அளவில் அலாட்மெண்ட்டு பண்ணுறாங்க. அதிகாலையில் தினமும் குறைந்தபட்சம் 1000 ரூம் கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குது. 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வர்றவங்க பதிவு பண்ண 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரூம் அலாட்மெண்ட்டு கிடைக்குது. இன்னைக்கு அதிகாலையில் 6 மணிக்கு கொடுத்த அப்டேட்டு படி 1011 ரூம்கள் வந்து இன்னைக்கு கோட்டா அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 6 மணிக்கு 666 ரூம்கள் வந்து காலி இருக்கிறதாக தகவல் கொடுத்துருந்தாங்க. இதனால முதல்ல வர்ற 1011 பேருக்கு இந்த ரூம் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 666 ரூம்கள் தீர்ந்து போன பிறகு புதிதாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ரூமும் காலியாக பிறகு தான் புதுசாக அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ரூம் வேணும்னா அதிகாலையில் போனீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். இந்த ரூம் புக் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிஆர்ஓ ஆஃபீஸில் போனீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் நிறைய கவுண்டர்கள் இருக்கும். அந்த கவுண்டரில் ஏதாவது ஒரு கவுண்டரில் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு அல்லது ஒரிஜினல் ஆதார் கார்டு கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரையும் சேர்த்து பதிவு பண்ணிட்டு வந்துடணும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அங்கே பெரிய பெரிய டிவி வந்து இருக்கும். அந்த டிவியில் வந்து என்ன ரன்னிங் சீரியல் நம்பர் நடந்துட்டு இருக்குங்கிற விவரங்கள் வந்து தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே சிஆர்ஓலேயே நின்று ஸ்டேட்டஸ் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது.
நீங்கள் வெளியில் கூட போனீங்கன்னா உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆகும்போது உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸில் எந்த காட்டேஜ் அப்படிங்கிற விவரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காட்டேஜுக்கும் தனித்தனியாக ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். உதாரணமாக எஸ்எம்சி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸில் போய் ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட்டு பண்ணணும். இங்கே ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக தான் பணம் வாங்கிக்குவாங்க. கேஷ் எல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் திருப்பதிக்கு போய் ரூம் எடுக்கணுங்கிற பட்சத்தில் யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அதே போல் திருமலையில் குறைந்தபட்சம் 2 பேர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சிங்கிளாக போகிறவங்களுக்கு வந்து ரூம் கொடுக்கறது கிடையாது. நேற்று வியாழக்கிழமை திருமலையில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அதற்கு முதல் நாள் எஸ்எஸ்டி டோக்கன் 7000 தான் கொடுத்தாங்க. அப்படிங்கிறனால சர்வத நிஸ்தனத்துக்கு வந்து நேரடியாக பக்தர்கள் சென்றதுனால நேற்று கூட்டம் அதிகமாக இருந்தது. நேற்று கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. அதே போல் நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருவரும் நேற்று காலையில் 9 மணிக்கு சர்வதர்சனத்துக்கு போயிட்டு 15 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 13 மணி நேரம் வந்து ஒரே பாக்ஸில் வந்து உட்கார வச்சுருந்தாங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் தெரிவிச்சிருந்தாரு. இது போல் நம்மளோட சேனலில் வந்து தினமும் டிடிடி நிகழ்வான முக்கிய நிகழ்வுகள், டிக்கெட் புக்கிங் ஸ்டேட்டஸு மற்றும் மாதாந்திர டிக்கெட் புக்கிங் பற்றிய விவரங்களை வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் டிடிடி கொடுக்கக்கூடிய தகவல்கள் விரைவில் போய் சேரும். அவங்களும் திருமலை செல்லும்போது இந்த விவரங்கள் அவங்களுடைய பயணத்துக்கு மிக உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.